அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வைரலுங்க. நேத்துல இருந்து எந்த பக்கம் சமூக வலைதளத்துல பார்த்தாலும் இந்த வீடியோ தான் வந்துட்டு இருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆங்கிலத்துல பிச்சு உதறி இருக்காரு. சாரி, ஆங்கிலத்தையே பிச்சு உதறி இருக்காரு. பாருங்க. We have continuously opposed the special intensive registration of this SIR. ஆங்கிலத்தை எப்படி பிச்சு உதறாரு பாத்தீங்களா? அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதை திமுக நாங்க அதை எதிர்க்கிறோம், நாங்க அவ்வளவுதான் உள்ள நுழைய விட மாட்டோம் அப்படின்னு என்னென்னமோ பூச்சாண்டி கட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு ஆங்கில ஊடகம் தெரியாதனோ உதயநிதிட்ட மைக்க நீட்டிட்டாங்க. இவர் தெரியலனா பேசாம வழக்கம் போல நான் அதை பார்க்கல, நான் படிக்கல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா தன்னை ஒரு இன்டெலிஜென்டா காட்டிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதை ஒப்பிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல தப்பா சொல்லியிருக்காரு. SIR அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு அதுக்கு விரிவாக்கம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் இந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா We have continuously opposed the special intensive registration of this SIR. ரிவிஷன் அப்படிங்கறத ரெஜிஸ்ட்ரேஷனா மாத்திட்டாரு, புரட்டி போட்டாரு. உலக ஆங்கில டிக்ஷனரி இருக்கு பாருங்க, அதை மாத்திர ஒரே கெப்பாசிட்டி உலகில ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு. இந்த வீடியோக்கள் தமிழக மக்கள் பயங்கரமா கலாய்ச்சி எல்லா பக்கமும் ஷேர் பண்ண தொடங்கின உடனே உடன்பிறப்புகள் சும்மா இருப்பாங்களா? உடன்பிறப்புகள் உடனடியாக அலர்ட் ஆகி உதயநிதி ஸ்டாலினுக்கு தப்புன்னு தெரிஞ்சும், தப்பா பேசியிருக்காரு, மானம் போச்சுன்னு தெரிஞ்சும் பயங்கரமா முட்டு கொடுத்துருக்காங்க. அதுலயும் என்ன தெரியுமா முட்டு கொடுத்துருக்காங்க? ஆங்கிலம் தானே, ஆங்கிலம் அவர் தவறா பேசினா அது பெரிய விஷயமே கிடையாது, நம்முடைய தாய்மொழி கிடையாது தானே. ஆனா நம்முடைய தமிழ் மொழியை அவர் சரியா பேசுவாரு, தமிழ் மொழியை தப்பா பேசினாதான் தப்பு அப்படின்னு இந்த உடன்பிறப்புகள் 200 உடன்பிறப்புகள் பயங்கரமா உருட்டிட்டு வராங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா ஆங்கிலத்தில் மட்டும் கிடையாது, தமிழையும் கடிச்சு கொதறி வச்சிருக்காரு. பாருங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இயலும். நல்லா பார்த்துக்கோங்க உடன்பிறப்புகளே, எப்படி நம்முடைய தாய்மொழி தமிழை எழுதி வச்சிருந்தோம் எப்படி கடிச்சு பிச்சு உதறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இப்படி தப்பா பேசுறதுக்கு, தப்பா படிக்கிறதுக்கு போட்டியே அப்பாவுக்கும் மகனுக்கும் தான் போட்டி. அந்த போட்டியில யாரு வெற்றி பெறுவா அப்படின்னு தெரியல.